ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மினி விலாக் டே 3. ஸோ இன்றைக்கி ரொட்டீன்ஸ் வந்து பார்க்கலாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போயுமே தேங்காய் பால் தான் சாப்பிட்றோமே, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டேன். இதுக்கு கேரட் பொரியல் செஞ்சுட்டு மிச்சம் ஒரு கேரட் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கேரட் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் நெல்லிக்காய் இருந்துச்சு. அது மூணையும் அரைச்சி ஜூஸாக போட்டேன். இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக வந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் செஞ்சாச்சின்னு சொல்லி குடிச்சாச்சு. அப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி ஃப்ரூட்ஸும் நாங்கள் சாப்பிடல. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஸ்கிப் பண்ணியாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஊற வச்சுட்டு ரிமைனிங் வச்சுருந்தேன் இல்லையா பச்சை பயிறு, அதை அப்படியே வந்து பாக்ஸ்லேயே போட்டு விட்டுட்டேன். அது வந்து இன்றைக்கி முளைக்கட்டி இருந்துச்சு. ஸோ அது ஆளுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து மார்னிங் இன்றைக்கி ஃபுட்டு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயுமே இருந்துச்சு. அதை வச்சு சும்மா வெங்காய தக்காளி போட்டு சும்மா ஒரு கிரேவி மாதிரி சும்மா தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து அப்படியே பரட்டி சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பரட்டி சாப்பிட்டேன். அவங்களுக்கு ரைஸ் மட்டும் அப்படி போட்டு கொடுத்தாங்க, தயிரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல வந்து நான் ரிமைனிங் ரைஸை போட்டு அப்படியே டீலே நல்லா கிண்டி அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. ஸோ நேத்தியோடது அப்படிங்கிறதுனால முருங்கைக்காயோட டேஸ்ட் மட்டும் நல்லா இல்லை, பட் அந்த சாதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நைட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு 2 பேருக்குமே தாட் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து அதுவும் சாப்பிட்டாச்சு. ஸோ பிரியாணி சாப்பிட்டாலே கண்டிப்பாக நைட் வந்து ஜீரக வாட்டர் குடிப்போம். ஸோ அதுவும் வந்து போட்டு குடிச்சிட்டோம். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.